தியாகராயர் அரங்கில் காமெடி முத்துவரா இதெல்லாம் போச்சேராது. முத்துவரா இந்த கட்சியெல்லாம் போச்சேராது. நீங்க எதுக்கு இப்படி போட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? பேசாம நீங்க பாட்டு படம் எடுக்க போங்க, நான் வக்கீல் தொழில பார்க்க போறேன் அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தானே தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது, சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. அப்படி இல்லடா நம்ம நோக்கம். படம் எடுக்கணும்டா, இன விடுதலைக்கு படம் எடுக்கணும். உங்க தலைவருக்கு ஏதாவது தோல்வி இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லையா? பின்னே அடிக்கடி இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கறீங்க? ஒரு செடி நல்லா வளருதுன்னா நிலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா அது எங்க ஊர்ல என்ன போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. நான் முளைச்சிருக்கேங்கிறது வேற. நீ இன்னும் முளைக்கவே இல்லையா? இந்த கை இது நான் உயர்த்தினது இல்ல, நானா உயர்த்தினது இல்ல, அது தானா உயர்ந்தது. அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? ஓடிப்பையா. இது பல லட்சக்கணக்கான இனத்தின் பிணங்களுக்கு இடையிலே வெட்டி முறிக்கப்பட்ட மொத்த கரங்களின் ஒத்த உருவமா தான் இந்த கரத்தை நீங்க பார்க்கணும். நம்ம ஊர் நாய்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல, அதுகளுக்கு எவனும் செம்பு வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. ஆமா நச்சி பைய ஒரு மாதிரி முறுக்குல தான் நிக்கிறான். அதை பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சுதான் சின்ன பையன் நிக்க மாட்டான் அப்படின்னு இருக்குது. அது என்னுடைய தம்பி இளையவர் உமர்கயான் வந்து நம்பிக்கைன்னு சொல்லலாம், விண்மீன் என்று சொல்லலாங்கிறார். அது நம்பிக்கை என்பதுதான் நான் பார்க்கறது. அது வெளிச்சம் என்பது ஒரு ஒளிக்கிட்டு ஒரு நம்பிக்கை. அது என்ன மாதிரி நம்பிக்கை? அவனுதான் மண்டல அடிபட்டு மர கணிச்சுன்னு தெரியல, அதான் மீசியா ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டான். இவெல்லாம் யூத்தாடா சூ. அது என்னிடத்தில் இருக்குது. நேசிக்கிறது என்னுடைய அன்பும் அப்படித்தான், கோபமும் அப்படித்தான். அதுல வந்ததுதான் என் இன விடுதலை, என் உரிமை, என் தங்கம், என் உரிமை. புரட்சி போராட்டம் நடத்துவோர் கல்யாண் ஜுவல்லர்ஸ். என் உண்மையிலே ஆர்வ கோளாறுல பேசுறானா, இல்ல ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறானா, இல்ல ஏதாவது பேசினா கைதட்டுறாங்கன்னு பேசிட்டு இருக்கானா? சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. இப்ப நீங்க 4 ஆண்டு காலம் நம்மளுடைய அரும்பாடுல ஒரு மாநாட்டை நடத்திருக்கோம். 4 ஆண்டுகளை நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம கட்சி பணி செய்தது எவ்வளவு காலம்? இல்ல, கட்சி 2010 மே 18 தொடங்குறோம். 2வது மாசத்துல நான் சிறைக்கு போறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சறேன். வேலூர் ஜெயில வெளிய எடுத்து வாடகைக்கு விட்டு கொடுத்துறீங்க. திருப்பி வந்த உடனே 11 சட்டசபை தேர்தல் களத்துல நிக்கிறோம். பாருங்க பாரு எச்ச கலப்பாய். செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் இயக்குநர் சீமான் மீது பாலியல் மோசடி உட்பட 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த பயணத்தை ஒருங்கிணைச்சு அனுப்பி விட்டவன். அதுக்கு பிறகு நடந்த எல்லாத்திலையும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் இருக்கான். நல்ல படம் ஓடிட்டு இருக்கு, இடையில வந்து ஏன் விடுபட ஓடுற? திருப்பி மீனவர் படுகொலை, திருப்பி 3 பேர் விடுதலை, திருப்பி அணுகுல, அதுக்கப்புறம் முல்லை பெரியாறு, அதுக்கப்புறம் மீத்தேன். இந்த போராட்ட களங்களே நிறைய காலங்களை செலவழிச்சு நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல நம்புறேன். வாங்க. ஹிட்லர் வைக்கலன்னா நிறைய அவங்க அண்ணன் படத்தை வச்சாம்பா. ஹிட்லர் வச்சு எங்க அண்ணன் சாதாரணமாயிட்டாரு. நம்ம ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை படித்தவன். பெரியாரின் கடவுள் மறுப்பே இருக்கிறோம். அப்ப கடவுள் மறுப்பை எடுத்துட்டு முருகனை கடவுள் இல்லைன்னு பாக்குறோம். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். முப்பாட்டன் முருக பெருந்தகை தமிழ் இறையோன் என்று போற்றோம். அதுக்கு பின்னாடி கண்ணன் இருக்கா, இந்திரன் இருக்கான், தேவேந்திரன் இருக்கான், வர்ணன் இருக்கான், எப்பத்தா பாட்டி கொட்டாவே இருக்கிறா. இவங்க தானா? அதுக்கு பிறகு பலாயிரம் குலதெய்வம் இருக்கு. அது மாதிரி இன தெய்வமும் இருக்கு. இப்ப இசைப்பிரியா எங்க குலதெய்வம்னா பிரபாகரன் எங்க இன தெய்வம். என்னடா சிவனுக்கு இதுல வாழ்வா இருக்குது. தெய்வம்னா என்ன? ஒரு மனிதனை மிக உயர்வா சொல்வதற்கான வார்த்தை. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறா, கேட்கணும்ல. நீ சொல்லிட்டலப்ப. அப்ப நமக்கு நெருக்கடிகளும் பிரச்சனை வரும்போது குளத்தூர் மணியனுக்கு நான் என்ன கொடுமை பண்ணேன்? புதுச்சேரி லோகாயப்பனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? உன்னாலதான் அவங்களுக்கு கெட்டது. என்ன சொல்லிட்டேன்? ஒண்ணு சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். நான் தமிழன்னு சொல்லிட்டேன். நீ மட்டுமா தமிழ? நானும் தாயா தமிழ. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிடும். இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு போறேன். அங்க போன பார்த்தா மார்க்ஸ் தலையில பொட்டு வச்சிருக்கு, சந்தன பொட்டு, குங்கும பொட்டு வச்சிருக்கு. கீழே ஊது வச்ச படத்துக்கு சைடுல சொருகி பக்கவாட்டுல சொருகி கும்பிட்டு இருக்கேன். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்தை வெளியாக்க சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூப்பா. உங்க முறை கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்க எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சேர்ப்பாங்க. ரேஸ்கல்ஸ். இந்த தவறுகளை சகித்துக் கொள்ள சொல்றதே பெரிய தவறு இல்லையா? தவறை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக என்னை பொறுத்துக் கொள்ளுங்கிறான். இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த கொண்டே வருவேன். ரேஷன் கார்டுல மாடு பேர் சேர்த்தது பாத்திருக்கீங்களா? எங்க ஊர்ல சேர்த்திருக்கோம். ஜல்லிக்கட்டு காலையில இருக்குல்ல, ரேஷன் கார்டுல மாட்டு பேரையும் சேர்த்திருப்பான். அவனுக்கு பேரை வச்சு மாடுன்னு எழுதுறது இல்ல, வீரன் கருப்பேன் அப்படின்னு பேர் வச்சு சேர்த்திருப்பான். தகவல ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் கால. ஒரு கதை சொல்லிட்டா சார்.
என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போய் இருக்கும்போது பாருங்க, நான் ஒருத்தர் சாப்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி வாய் இருக்காது. சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே. பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உங்களால நம்ப முடியுதா பாருங்க. சாப்பிட்டு என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருக்கான். என்னடா சாப்பிட ஆரம்பிச்சானா? சோத்துல கருகள் ஊத்துட்டான் பாஸ். ஊட்டல இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். அண்ணா இப்ப மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்காம அண்ணா ரசம் போயிட்டு இருக்கு. இந்த கறி ஆத்தொடவே இல்லை. இதை வந்து இது சாம்பார் ஊத்தி கொண்டார். பாஸ் ஊருக்கு வந்துட்டான். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இல்லைன்னா நாங்க இன்னைக்கு தான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லிட்டேன். படா புலிப்பாண்டி என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரன்னு பாத்து பாத்து வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. இது வந்து நான் ஒன்னும் தெரியாம ஒரு யதார்த்தமா சொல்லிட்டேன். இது வேட்டைக்கு போறோம் அப்படிங்கறத தலைவர் பெருமையா நினைப்பாரு, இல்ல ஒண்ணு இதான் நினைப்பாரு. நாங்க இன்னைக்கு தானே வேட்டைக்கு போறோம்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி சேரலாதன், காட்டுலாக்க அமைச்சர் சக்தி, நாங்க எல்லாம் ஒரு ஷாட்கன், அதாவது குறுகிய இடத்துல இருந்து சுடுற துப்பாக்கி எல்லாம் தயார் பண்ணிட்டு தலைவரை பார்த்து வந்தவரை நாங்க வேட்டைக்கு போறதுன்னு முடிவெடுத்தோம். அதாவது நீங்க என் வாழ்க்கை நான் வந்து பயந்து நடுங்கினது அந்த நேரம் தான். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. அப்படியா? பாதி எப்படா வர? 4 மணிக்கு வரும். அது வரை செத்த ஓரமா படுத்துறேன். பள்ளிக்கூடம் கட்டிட்டாங்க. அப்படியே பார்த்தா பள்ளி பிள்ளைங்க விளையாடும் ஆட்டி விடுறேன். அப்படி உளுந்து உளுந்து கம்பி நிக்குது தனியா. கட்டடம் இங்க நம்ம புள்ள பாலம் கட்டிட்டு போயிருக்காங்க. கீழே தோன்றேன் அப்படி சரிஞ்சு வருது. இந்த தரத்துல இதெல்லாம் திராவிட மாடல். அவசர அவசரமா பேனா கட்டுறதுக்கு அத்தனை கோடி. சமாதியின் பேனாவை இப்படித்தான் கட்டுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால இருக்கடா. அரசியல் மாற்றம் தேவைப்படுது. சும்மா இவங்க வந்தாலும் ஊழல் இருக்கும், அவங்க வந்தாலும் ஊழல் இருக்கும். இவங்க வந்தா தம்பி அண்ணாமலைய திமுகவின் சொத்து பட்டியல் ஊழல் பட்டியல படிக்கிறாரு வெளியே. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது செஞ்ச ஊழல் பட்டியல் அவங்க செஞ்சதையும் படிக்கணும்ல. ஏன்னா அவங்க கூட்டணியில கூட இருக்கிறதுனால அது படிக்க மாட்டாரு. மாட்டிக்கிட்ட பங்கு